தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எசேக்கியேல் 39 அதிகாரம் 29 நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் இனி ஒருபோதும் என் முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்ள மாட்டேன். இஸ்ரவேல் வீட்டார் மீது என் ஆவியை பொழிவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் என்ன கூறுகின்றார் தெரியுமா? அவர் இவ்வளவு நாளும் நாம் அறிந்தும் அறியாமலும் சுயநலமாகவும் அல்லது தன் பிள்ளைகளுக்காகவும் என்று ஏதேனும் கர்த்தருக்கு பிரியமற்ற பாவங்களை பிரியமான வழியை விட்டு நாம் வழிவிலகி சென்றிருப்போம் அல்லவா? அது மட்டுமல்ல, நாமல்ல, நம்முடைய மூதாதையர்கள் கூட தவறுகள் செய்யும் பொழுது அந்த பாவங்கள் தலைமுறையாக நம் சந்ததி வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய பாவங்கள், நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்கள் மூலமாக கூட நமக்கு துன்பங்களையும் நம் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு கூட ஆசீர்வாத தடைகளையும் கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் அன்புள்ளவர், மன்னிக்கிறவர். ஆனாலும் இமைப்பொழுது என் கண்களை மறைத்தேன், உன்னை கைவிட்டேன், ஆனாலும் அநாதி சிநேகத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று வேதாகமத்தில் கூறுகின்றார். அப்படி என்றால் என்ன? நம்முடைய பாவத்திற்காக வருந்தி ஒரு நிமிடம் அவர் கண்ணை மூடிவிட்டு திரும்ப உடனே நம்மில் இறங்குவாராம். இப்படி அந்த இமைப்பொழுது அவர் கண்ணை மூடின அந்த தருணத்தில் தான் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் உடனே கைக்கு வராமல் ஒரு சில துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் நம்மை சேர இறைவன் அனுமதித்திருப்பார். அந்த பாவத்திற்கு தண்டனை நிறைவேறின உடனே கர்த்தர் மனமிறங்கி, என் பிள்ளைகளுக்கு நான் அளித்த தண்டனை போதும், இனி நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன், அந்த பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று இறங்கி இந்த வசனத்தின் மூலம் அவர் நம்மை தேற்றுகிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மீது இனி அவரது ஆவியை ஊற்றப் போகின்றாராம். அவர் முகத்தை இனி நமக்கு மறைக்க மாட்டேன். அவர் நமக்கு அளித்த வாக்குத்தத்தங்கள், நம் மன விருப்பங்களை இன்றிலிருந்து நிறைவேற்றப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவு நாளும் நாம் திக்கு முக்காடாகி என்ன செய்ய போகிறேன், இவ்வளவு கவலை, இவ்வளவு துன்பம், இவ்வளவு அவமானங்கள் என்று நாம் கலங்கி கொண்டிருந்தோம் அல்லவா? இப்பொழுது புரிந்துவிட்டதா நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய முன்னோர்கள் பாவங்கள் தான் இத்தகைய துன்பத்திற்கு காரணம் என்று? ஆகவே இறைவன் மன்னித்து விட்ட இறைவனுக்கு நன்றி கூறி நாம் மிகுந்த பரிசுத்தவானாகி இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாது. கனவில் கூட நாம் அறியாமலோ அறிந்த பாவங்கள் செய்யாமல் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் நமக்கு ஒரு சிலவர்கள் செய்கின்ற காரியங்கள் நமக்கு மனவேதனையாக இருக்கும் பொழுது அவர்களை விட்டு ஒதுங்கி விட வேண்டும். அவர்களை பற்றி பேசவே கூடாது. இறைவன் இவர்கள் மூலமாக நமக்கு பாடங்கள் கற்பிக்கின்றார் என்று அவர்கள் மூலமாக பாடத்தை கற்றுக்கொண்டு அவர்களிடம் பேச பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி விட வேண்டும். ஒதுங்கி அமைதியாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இவர்களுடைய இந்த குணத்தை மாற்றுங்கள் என்று ஜெபித்து நாம் அவர்களுக்காக நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டுமே தவிர அவர்களை பற்றி, அவர்கள் நம்மை குறை கூறினதை பற்றி நாம் சிறிதும் கவலைப்படாமல், இது இறைவன் இவர்கள் மூலமாக மனிதர்களே இப்படித்தான், யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்காதே என்று கர்த்தர் நமக்கு
எங்களுக்கு பாடம் புகட்டுகிறார் என்று அதை ஏற்றுக்கொண்டு நாம் இறைவனுக்கு பிரியமாக வாழுவோம். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் சரிதான், அது பண விஷயமாக இருக்கலாம் அல்லது சொத்து விஷயமாக இருக்கலாம். எந்த விஷயமானாலும் இறைவனிடம் கேட்டு இது எனக்கு சரிதானா, நான் செய்ய போகின்ற இந்த காரியம் சரிதானா என்று கேட்டு கேட்டு காத்திருந்து ஜெபித்து ஜெபித்து இனிமேல் நாம் செய்வோம். நம் பிள்ளைகளையும் அப்படி நாம் பழக்குவோம். கர்த்தர் நம்மேல் அவரது ஆவியை ஊற்றப் போகின்றார், நம் சந்ததி மேல் ஊற்றப் போகின்றார். எல்லா பாவங்கள் சாபங்களும் நீக்கி நம்முடைய ஆசீர்வாதங்கள் இன்றிலிருந்து நம் கைக்கு வரப்போகின்றது. ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களுக்கு நாங்கள் செய்த பாவங்களுக்குள்ள தண்டனைகள் நிறைவேறிவிட்டது. இனி உமது ஆவியை எங்கள் மேல் ஊற்றப் போகின்றேன். இனி உமது முகத்தை எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் மறைக்க மாட்டேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் இனிமேல் நாங்கள் இப்படிப்பட்ட பழைய பாவங்களை செய்ய மாட்டோம், பரிசுத்தமாய் வாழுவோம், உமது கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபியுங்க, ஆசீர்வதியுங்க. பாவங்களை மன்னித்ததற்காக கோடி நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.